My dear students, breaking news, urgent notification official websiteல இருந்து வந்திருக்குது. அதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடியது, இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஏன் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, எதுக்காக இவ்வளவு தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. இந்த மெடிக்கல் செலக்ஷன் PWDக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் கொடுத்துருந்தாங்க. ஸோ 23rd, 24th, 25th இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் PWDக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் கூட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 26th or 27th நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எவ்வளவுதான் பேஷன்ஸா இருக்கிறது, என்ன இவ்வளவு கஷ்டப்படுறோம் கவுன்சிலிங்கை பத்தி அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருத்தப்படுறீங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்டேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரியே திருப்பி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. பட் பேஷன்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கவுன்சிலிங், மெடிக்கல் ரிலேட்டட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பேஷன்ஸா தான் இருந்தாகணும். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாவே சில அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தாமதம் கிடையாது கம்பேர் டு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு இந்த தாமதம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா PWD கேண்டிடேட்டோடைய மெடிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு முடிய போகுது. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து எனி டைம் 27th வரைக்கும் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ நீங்க இதே ஒரு பொறுமையோட இருங்க, பாசிட்டிவ் வைப்ஸோட இருங்க, ரிலாக்ஸா கூலா இருங்க, யாரும் பயப்பட வேண்டாம், எந்த பதட்டமும் தேவையே கிடையாது. ஒன்ஸ் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த PDF ஃபைலையுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அப்பதான் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து நம்மளுக்கு PDF ஓபன் ஆகாது. ஸோ அதனால நீங்க யாருமே பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல நீங்க ரொம்ப குயிக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 2 முக்கியமான ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து நம்மளுக்கு ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இனிமேல் எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா NTA அபிஷியல் அப்படிங்கிற நேம்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இம்பர்சனைசேஷன் ஆர் பீப்புள் இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ நீங்க அவரா இருந்துக்கோங்க, அபிஷியல் வெப்சைட்டை மட்டும் செக் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது NTAக்கு மட்டும், அபிஷியல் வெப்சைட்டுக்கு மட்டும் இல்ல. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நீங்க ஒரு வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்க, கவர்மெண்ட் காலேஜ் மூலமா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த அப்டேட்டுக்காகவும் நீங்க வந்து அபிஷியல் வெப்சைட்ல இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு அபிஷியலா ஆத்தென்டிக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தவிர வேற எங்க இருந்து நீங்க தகவல் தெரிஞ்சாலும் அது கிடையாது. உடனே நீங்க இமீடியட்டா அபிஷியல் வெப்சைட்டை வந்து என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிலேயே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் MBBS BDS உடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே ரிலீஸ் பண்ண போறதாக. அதாவது அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும் போது இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அதாவது ஸ்டேட் கோட்டா MBBS BDS பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த MCCல இருந்து NTA இருந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே நம்மளுக்கு MCC வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் ஆல் இந்தியா கோட்டாக்கு கொடுப்பாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு கொடுக்கும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டேட் கோட்டாவுடைய MBBS BDSக்கு வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ல இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணணும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா MBBS BDS வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகலாம். MCC கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து அப்டேட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே இந்த அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பிரேக்கிங் நியூஸ் அண்ட் ஹாப்பியான நியூஸ். ஸோ எல்லா MBBS BDS கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் பேராமெடிக்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சாலிட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு நம்மளுடைய அமைச்சர் கொடுத்திருந்தாலும் ஸோ இப்ப நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா MBBS BDS கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுடைய கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் உடைய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கூலா இருங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு இந்த 3 டேட்ல நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.